ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங்க்கும் அண்ட் எர்த்திங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எர்த்திங் ஏன் பண்ணணும், அதெல்லாம் கிரவுண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எர்த்திங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அக்சசரிஸ் எல்லாத்தையுமே கம்பல்சரி எர்த்திங் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் அக்சசரிஸான மோட்டார்ஸ், அதுபோல் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக எர்த்திங் கம்பல்சரி பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாச்சும் உள்ளே இன்டர்னலாக ஃபால்ட் ஏற்பட்டு நம்மளுடைய நான் கண்டக்டிங் மெட்டீரியலான ஹவுசிங்ஸில் ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம டச் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படும். அதுபோல் விபத்து ஏற்படாமல் தவிர்த்துக்கு கண்டிப்பாக எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாலும் எர்த்திங்கிறது கம்பல்சரி. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ப்ளக் பின்னில் பார்த்தீங்கன்னா ப்ளக் டாப்பில் சென்டர் பின் எர்த்திங் லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏதாச்சும் உள்ள ஃபால்ட் கரண்ட்டே இருந்தால் கூட ஃபஸ்ட்டு நம்மளுடைய 3 பின் ப்ளக் டாப் என்ட்ரு ஆகும்போது பெரிய பின் என்ட்ரு ஆகும். அந்த ஃபால்ட் கரண்ட்டானது எர்த் வழியாக கிரவுண்ட் ஆகிடும். நம்ம டச் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கிங் ஏற்படாது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட்டானது லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக தான் நமக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ நம்ம டச் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு விபத்து ஏற்படாமல் தவிர்த்து எர்த்திங்கிறது ரொம்ப கம்பல்சரி. அது இல்லாமல் எர்த்திங் பண்ணும்போது அதோட வேல்யூ ஆனது 1 ஓம்ஸோட குறைவாக இருக்கணும். அப்போ என்னென்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எர்த்திங்னு அர்த்தம், குட் எர்த்திங்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு மோட்டார் இருக்குது, மோட்டர் எர்த்திங் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர் எர்த்திங் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர் பேனல் எர்த்திங் பண்ணுவாங்க. எல்லாமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பல்சரி எர்த்திங் பண்ணுவாங்க. ஏன்னா ஹியூமன் சேஃப்டிக்காக தான் எர்த்திங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் டச் பண்ணினா உங்களுக்கு எர்த்திங் இல்லாமல் இருந்தால் எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுறது வாய்ப்பு அதிகம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த எர்த்திங் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த மோட்டர் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் கட் ஆகி நம்மளுடைய மோட்டரோட பாடியில் டச் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கோம். அப்போ என்னென்னா நம்ம கிரவுண்டிங் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டானது லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக கிரவுண்ட் ஆகிட்டு நம்ம டச் பண்ணாலும் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படாது. இது ஹியூமன் சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எர்த்திங். அடுத்ததாக பார்க்க போது கிரவுண்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரவுண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டக்டிங் பாத், நியூட்ரல் லைன்ஸ்லாம் கண்டக்டிங் பாத் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய நியூட்ரல் லைன், ஸ்டார் கனெக்ஷன் இருக்கக்கூடிய நியூட்ரல் லைன், அதெல்லாம் ஆல்டர்னேட்டர் நியூட்ரல் லைன்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவும் எர்த்திங் சேம் மாதிரி தான். பட் ஆனால் அது நான் கண்டக்டிங் பாத்துலாம் எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் இன்டர்னலாக ஒரு கண்டக்டிங் பார்ட்டு, நியூட்ரல் பாயிண்ட்டு 0 பொட்டன்ஷியல் பாயிண்ட்டு, அது டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் நியூட்ரல் என்ஜிடின்னு சொல்லக்கூடிய நியூட்ரல் கிரவுண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதே போல் ரியாக்டன்ஸ்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அன்பேலன்ஸ்டு கரண்ட் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபார்மர்லையோ அது ஆல்டர்னேட்டிவ்ல ஏற்பட்டுச்சுன்னா நம்ம நியூட்ரல் கிரவுண்டிங் பண்ணலாம். என்ன ஆகுனா அந்த அன்பேலன்ஸ் கரண்ட் வைண்டிங் டேமேஜ் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி நியூட்ரலை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஃபால்ட் கரண்ட்டோ அன்பேலன்ஸ் கரண்ட்டோ வந்துச்சுன்னா நியூட்ரல் வழியாக ஃப்ளோ ஆகிட்டு நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் அல்லது ஆல்டர்னேட்டர் சர்க்யூட் பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்கு இந்த கிரவுண்டிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. இது எக்யூப்மெண்ட் சேஃப்டிக்கும் அது ஹியூமன் சேஃப்டிக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு போய் அதை பற்றினா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம ப்ராக்டிக்கல் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எர்த்திங்க்கும் கிரவுண்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்டர்வியூவில் போனீங்கன்னா கம்பல்சரி ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது போல் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் இட்ஸ் ப்ரொடெக்ட் த ஹியூமன் லைஃப் ஃப்ரம் த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஓகேங்களா? இது ஹியூமன் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறது தான் எர்த்திங். கிரவுண்டிங்கிறது ப்ரொடெக்ட் த என்டையர் பவர் சிஸ்டம் ஃப்ரம் மால் ஃபங்க்ஷனிங். ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபார்மர் மால் ஃபங்க்ஷனிங், ஆல்டர்னேட்டர் மால் ஃபங்க்ஷனிங், அன்பேலன்ஸ்டு கரண்ட்டு, ஓவர் கரண்ட்டு, அப்புறம் ஃபால்ட் கரண்ட்லாம் ரிட்டர்ன் போகிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க கிரவுண்டிங். இது பொட்டன்ஷியல் இட் கண்டெயின் 0 பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க எர்த்திங்கில். இட்ஸ் டஸ் நாட் பாசஸ் த எனி 0 பொட்டன்ஷியல். இதில் பொட்டன்ஷியல் இருக்கும். ஒரு சில டைம் நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இதுதான் இது டிஃப்ரென்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இட்ஸ் பிளேஸ்டு பிட்வீன் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் பாடி அண்டு எர்த்து கீப்ட் அண்டர் த எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டோடைய பாடியில் எர்த் பண்ணி கிரவுண்ட் எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. மோட்டர் சர்க்யூட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய ஹவுசிங்கில் எர்த் பண்ணி நம்மளுடைய எர்த்தில் பிளேட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங்கிறது இட்ஸ் பிளேஸ்டு பிட்வீன் நியூட்ரல் ஆஃப் த எக்யூப்மெண்ட் அண்டு கிரவுண்டுன்னு போட்டிருக்காங்க. நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆல்டர்னேட்டர் இருக்கக்கூடிய ஸ்டார் பாயிண்டில் இருக்கக்கூடிய நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது டைப்பில் கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப் ஆஃப் எர்த்திங் இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ்னு போட்டு பைப்பு, பிளேட் எர்த்திங், ராட் எர்த்திங், அப்புறம் டேப் எர்த்திங் அண்ட் ஸ்ட்ரிப் எர்த்திங் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் 3 டைப் ஆஃப் எர்த்திங் சொல்லிட்டு கிரவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எர்த்திங், அப்புறம் ரியாக்டன்ஸ் அண்டு சாலிட் எர்த்திங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுங்க, என்னென்ன டைப் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு.
அதே போல் நம்மளுடைய எர்த்திங்கில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் கலர் கோடிங் வந்து பண்ணியிருப்பாங்க. கலர் ஆஃப் ஒயர் வந்து எர்த் ஒயர்ன்றது வந்து எப்பவுமே வந்து க்ரீன் ஒயர் எப்பயுமே வந்து அதான் யூஸ் பண்ணுவாங்க. கிரவுண்ட் ஒயர் கிரவுண்டிங் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலரில் வந்து எர்த் பிளேட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறது வந்து கிரவுண்டிங் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இட்ஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர் அண்ட் மோட்டார் ஃப்ரம் கனெக்டிங் டு த எர்த். நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர், மோட்டார், ஆல்டர்னேட்டர், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஹவுசிங்கை வந்து எர்த்திங் நான் கண்டக்டிங் மெட்டீரியல், அதெல்லாம் நாட் கண்டக்டிங் பாத், அதெல்லாம் வந்து நம்ம எர்த்திங் பண்ணுறது வந்து எர்த் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து எர்த்திங் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் யூஸ்ட் இன் நியூட்ரல் ஆஃப் த ஜென்ரேட்டர், பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு கனெக்டட் டு த கிரவுண்ட். நம்மளுடைய பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் வந்து ஆல்டர்னேட்டர்லாம் வந்து ஸ்டார் கனெக்ஷன் தான் வந்து நியூட்ரல் பாயிண்ட் எடுத்துமே நம்ம கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அது எதுக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அன்பேலன்ஸ் கரண்ட், ஃபால்ட் கரண்ட் ஏதாச்சும் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து நியூட்ரல் வழியாக ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த கிரவுண்டிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். எர்த்திங் இஸ் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் டு த எர்த். இட் மெயின்லி யூஸ்டு ஃபார் அவாய்ட் த ஷாக் ஆஃப் ஹியூமன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் வந்து இந்த எர்த்திங் யூஸ் பண்ணுறாங்க. கிரவுண்டிங் இஸ் ப்ரொவைட் த ரிட்டன் பாத் டு த கரண்ட். இது மெயின்லி யூஸ் ஃபார் அன்பேலன்சிங் வென்ஸ் எலக்ட்ரிக் சிஸ்டம் இஸ் ஓவர்லோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக வந்து கிரவுண்டிங்க்கும் எர்த்திங்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிக்கல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸாக வந்து எர்த்திங்னா என்ன, கிரவுண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எர்த்திங் எங்கே பண்ணியிருக்காங்க, கிரவுண்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து எர்த்திங் வந்து எதில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ஹவுசிங்ஸ், மோட்டர் ஹவுசிங்ஸ், அது இல்லாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டோடைய நான் கண்டக்டிங் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கக்கூடிய ஹவுசிங்ஸ் எல்லாமே வந்து எர்த்திங் பண்ணுறது வந்து எர்த்திங் சொல்லுவாங்க. இதே வந்து கிரவுண்டிங் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய நியூட்ரல் பாயிண்ட், அப்புறம் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய நியூட்ரல் பாயிண்ட், அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஆல்டர்னேட்டர் இருக்கக்கூடிய ஸ்டார் கனெக்ஷன் இருக்கக்கூடிய நியூட்ரல் பாயிண்ட்டெல்லாம் வந்து கிரவுண்டிங் பண்ணுவாங்க. அதுவும் வந்து எர்த் வழியாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டரை வந்து நம்ம டேரெக்டாக வந்து கிரவுண்ட் பண்ணுறதுனால வந்து அது கிரவுண்டிங் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எக்யூப்மெண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது டிரான்ஸ்ஃபார்மருடைய ஹவுசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டிங் பாத், இது ஃபுல்லாகவே வந்து நான் கண்டக்டிங் பாத், ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து இது போல் க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து இது போல் எர்த்திங் பிளேட் ரன் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து எர்த்திங் சொல்லுவாங்க. ஏன் ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டு வந்து நம்மளுடைய ஹவுசிங் வழியாக வந்து கரண்ட் ஃப்ளோ வந்ததுன்னா கரண்ட் வந்து எது வழியாக போகும்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பாத், அதான் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டியோட லா, ஓகேங்களா. அப்போ என்னென்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து கிரவுண்ட் எர்த்திங் பண்ணியிருந்தீங்கன்னா அது வழியாக வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து வெளியே ஃப்ளோ ஆகிட்டு நம்ம ஹியூமனை வந்து சேஃப்டி பண்ணும். அது இல்லாமல் வந்து நம்ம டச் பண்ணாலும் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்படாது. இன்கேஸ் வந்து நீங்கள் எர்த்திங் சரியாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுனா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் நம்ம சர்க்யூட் வழியாக நம்ம உடம்பு வழியாக வந்து பாய்ந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுறது வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் பார்த்தாலுமே வந்து ஹவுசிங்ஸ் வந்து எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. அதே போல் 3 பின் ப்ளக் டாப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பின் வந்து எர்த்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் மிக்சியோ அல்லது கிரைண்டரோ ஏதாச்சும் வந்து வைண்டிங் ஃபெயிலியர் ஆகி பாடி ஆச்சுன்னா இந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து எது வழியாக போகும்னு பார்த்தீங்கன்னா எர்த்து பின் வழியாக தான் வந்து நமக்கு கிரவுண்ட் ஆகும். ஏன்னா அதான் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பாத். இன்கேஸ் நீங்கள் தொட்டாலும் வந்து உங்களுக்கு ஷாக் அடிக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பரான எர்த்திங் வீட்டில் இல்லைன்ற பட்சத்தில் என்ன ஆகுனா அந்த லீக்கேஜ் கரண்ட்டானது என்ன ஆகும், நம்ம உடம்பு வழியாக போய் எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டு விபத்து ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அந்த ஹவுசிங் வந்து பண்ணுறது தான் வந்து எர்த்திங். இதெல்லாம் வந்து நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ், நான் கண்டக்டிங் பார்ட். இதே வந்து நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நியூட்ரல் பாயிண்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி சைடு, இது வந்து ஸ்டார் கனெக்டட் டிரான்ஸ்ஃபார்மர். இது போல் வந்து நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து நம்மளோட எர்த்திங் ரன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அது ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாச்சும் இன்டர்னல் ஃபால்ட்டோ அல்லது வந்து அன்பேலன்ஸ்டு கரண்ட்டோ ஏற்பட்டால் வந்து இந்த கிரவுண்டிங் வந்து இல்லைனா என்ன ஆகுனா நம்மளுடைய அந்த எலக்ட்ரிசிட்டி சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வைண்டிங்கே வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கோசம் வந்து இந்த நியூட்ரல் வழியாக வந்து அன்பேலன்ஸ்டு கரண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகி நமக்கு வந்து கிரவுண்டுக்கு வந்து போயிடும். இது வந்து கிரவுண்டிங் சொல்லுவாங்க, இது வந்து எர்த்திங் சொல்லுவாங்க, ஓகே. இதே போல் தான் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர், ஆல்டர்னேட்டர், ஸ்டார் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டர்லேருந்து எடுத்து போய் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அது இல்லாமல் நம்மளோட ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் வந்து இது வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எப்பயுமே வந்து நம்மளுடைய பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு இருந்துச்சுன்னா வந்து அது வந்து கிரவுண்டிங் சொல்லுவாங்க. அதே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்துச்சுன்னா வந்து எர்த்திங் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. எர்த்திங் வந்து நம்மளை ஹியூமன் சேஃப்டிக்கோசம் வந்து எர்த் யூஸ் பண்ணுறாங்க. அதே இது நியூட்ரல் கிரவுண்டிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு கரண்ட் உள்ளே ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டு ரிட்டர்ன் கரண்ட் வந்து பூமி வழியாக போகிறதுக்கோசம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது போல் நியூட்ரல் பாயிண்ட்டில் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து இதே வந்து நியூட்ரல் சீட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சீட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ வந்து அன்பேலன்ஸ் கரண்ட் போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து
ட்ரிப் பண்ணுற மாதிரி வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ரிலேஸ்லாம் இருக்குது. அது வழியாக வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணுன்னு சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கிரவுண்டிங்கு. இது இந்த ஹவுசிங்கில் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து எர்த்திங். ஓகேங்களா? இதே தான் வந்து எலக்ட்ரிக்கல் பேனல்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளைன்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து கம்பல்சரி வந்து எர்த்திங் பண்ணி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து எர்த்திங் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய எர்த்திங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஓமுக்கோட கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி கரண்ட்ன்றது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து எது இருக்கோ அது வழியாக தான் வந்து ஃப்ளோ ஆகும். அதனால் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற பார்த்து வந்து நம்மளோட எர்த்திங் தான். ஓகேங்களா? அது வழியாக தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து லோ கரண்ட் வந்து போகும். அது இல்லாமல் வந்து அதுக்கு வந்து சால்ட்டு, அப்புறம் வந்து சார்கோல்ஸ், அது இல்லாமல் இப்போ வந்து கெமிக்கல் எர்த்திங்லாம் வந்துடுச்சு இன்னும் எஃபிஷியண்ட்டாக. அதெல்லாம் வந்து 3 மீட்டர் 5 மீட்டர் ஆயத்துக்கு வந்து நம்மளுடைய எர்த்திங் பிளேட்டை வந்து பதிக்கிறதுக்கு வந்து தோண்டுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து எவ்வளோ மீட்டர் வந்து ஸ்டாண்டர்ட் படி பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதிகபட்சமாக வந்து 3.5 மீட்டருக்கு மேலே வந்து குழி தோண்டிட்டு அது வழியாக வந்து எர்த் பிளேட் வந்து பதிப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ரொம்ப ஆழம் போகும்போது என்ன ஆகுனா உள்ளே வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஈரமான இடத்துல வந்து நல்ல கண்டக்டிவிட்டி வந்து கிடைக்கும். அப்போ என்ன ஆகுனா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா எர்த்திங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் வந்து குழி தோண்டுவாங்க. அப்படின்ற போது சாயில் வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும் சாயில் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து எந்த ஒரு ஃபால்ட் கரண்ட்டாக வந்து ஈஸியாக வந்து டைவர்ட் ஆகி நமக்கு வந்து ரிட்டர்ன் போயிடும். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய எக்யூப்மெண்ட் சேஃப்டிக்கு வந்து அது யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து எர்த்திங்கிறது வந்து ஹியூமன் சேஃப்டிக்கும், கிரவுண்டிங்கிறது வந்து எக்யூப்மெண்ட் சேஃப்டிக்கும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போல் வந்து கேள்விகள் கேட்பாங்க. இன்டர்வியூவில் போனீங்கன்னா வந்து கம்பல்சரி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் நம்ம சேனலில் வந்து அது கண்டிப்பாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிகினர் லெவலில் இருந்தால் வீடியோ பாருங்கள். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.